வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் தேர்ட் கொஷனில் 4th சப்டிவிஷன்லேருந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே தேர்ட் கொஷனில் தேர்ட் சப்டிவிஷன் வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டாச்சு. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேர்ட் கொஷனில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த லோக்கல் மேக்ஸிமா ஆர் லோக்கல் மினிமா இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ, லோக்கல் மினிமம் வேல்யூ. மினிமாவாக இருந்தால் வேல்யூ கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமாவாக இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதான் தேர்ட் கொஷனில் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க f dash of x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை அப்படியே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம். sin x ஒரு டிஃப்ரென்சியேஷன் cos x மைனஸ் cos x ஒரு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin x. இப்போது இது cos x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin x. இது f dash of x. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் டேர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம எப்போவுமே என்ன எடுப்போம், லெட் f dash of x equal to 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு என்ன வேல்யூ, அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போது cos x plus sin x equal to 0. ஸோ இதில் இந்த cos x equal to minus sin x அப்படின்னு எழுதலாம். இப்போ cos xனால் என்ன மீனிங், 1 into cos x அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இந்த cos x-ஐ நீங்கள் ரைட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இங்கே ஏற்கனவே sin x இருக்குது, இந்த cos x டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ இது என்ன ஆகுதுன்னா sin by cos tan x அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். லெஃப்டில் 1 இருக்குது. ஓகே, இப்போது மைனஸ் tan xக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா, tan ஆஃப் 180 மைனஸ் எக்ஸ் என்ன அப்படின்னா மைனஸ் tan x. ஓகே, ஏன்னா 180 மைனஸ் எக்ஸுங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னு பாருங்கள். இது 180 மைனஸ் எக்ஸ்னால் இந்த குவாட்ரண்ட்டில் வரும். இங்கே ஆல் சில்வர், சைனும் அதோட கொசிக்கண்டு மட்டும்தான் இங்கே பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அப்போது tan ஆஃப் 180 மைனஸ் தீட்டா, 180 அப்படிங்கும்போது இந்த இது சேஞ்ச் ஆகாது ஃபங்க்ஷன். டேன்னு இருந்தால் இங்கே tan தான் ஆன்சரில் வரும். 180 மைனஸ் எக்ஸுங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டு, அப்போ டேனுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் சிம்பிள் தான். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி இந்த மைனஸ் tan எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், tan ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட்டு ரஃப் காலமில் போட்டுக்கோங்க. இது மைனஸ் tan எக்ஸுக்கு பதிலாக ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா tan ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. 1 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், tan பை பை 4 எழுதிக்கலாம். ஏன்னா 45 டிகிரியோட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ இப்போ tan கேன்சல் ஆகிடுது. இப்போது லெஃப்ட் சைடில் பை பை 4 இருக்குது, ரைட்டில் பை மைனஸ் எக்ஸ் இருக்குது. நமக்கு தேவை எக்ஸ் தான். இப்போ இந்த மைனஸ் எக்ஸை லெஃப்ட்டு கொண்டு வந்தோன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இங்கே பை இருக்குது, இந்த பை பை 4 அங்கே போச்சுன்னா மைனஸ் பை பை 4ன்னு வந்துடும். இப்போ இது என்னாகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 4 பை மைனஸ் பையா, 4 பை மைனஸ் பைங்கிறது 3 பை டிவைடட் பை 4. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதில் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி அது கிரேட்டர் தென் 0வாக இருக்கா இல்லை லெஸ் தென் 0வாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அது லோக்கல் மினிமா கிடைக்குமா மேக்ஸிமா கிடைக்குமா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் இந்த அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதில் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ அதுபடி நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது f டபுள் டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஜஸ்ட்டு f டேஷ் ஆஃப் எக்ஸை இங்கே காப்பி பண்ணிக்கிறேன், எடுத்து எழுதிக்கிறேன். cos x ப்ளஸ் sin x. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். cos xோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin x, sin xோட டிஃப்ரென்சியேஷன் cos x. இப்போது f டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோமா, இந்த f டபுள் டேஷோட வேல்யூ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போது f டபுள் டேஷ் ஆஃப்
3π/4 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக 3π/4 ப்ளஸ் காஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3π/4. ஓகே, இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதாவது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 3π/4 நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் சைன் இது டேரெக்டாக 3π/4 அப்படின்றத நம்மளால் வேல்யூஸ் வந்து போட முடியாது. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், இந்த 3π/4 தானே நம்ம எப்படி எழுதியிருக்கோம். 3π/4 அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம், π மைனஸ் π/4ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சைன் ஆஃப் 3π/4க்கு பதிலாக π மைனஸ் π/4 ப்ளஸ் காஸ் 3π/4. ஸோ அங்கேயும் காஸ் π மைனஸ் π/4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளால் ஈஸியாக வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாவா, அப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகே, ஸோ இங்கே சைன் π/4 கிடைக்கும். இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கிறோம். அதை யூஸ் பண்ணி சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா போட்டாச்சு. ப்ளஸ் காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாவா, காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் காஸ் π/4. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு இது மைனஸ் சைன் π/4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் π/4. சைன் π/4 அப்படின்னா இருந்தது 45 டிகிரி. சைன் 45 டிகிரி வந்து நமக்கு ஏற்கனவே 1/√2 தெரியும். அதே போல் காஸ் 45 டிகிரியும் 1/√2 அப்படின்னு சொல்லி தெரியும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து மைனஸ் வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன வரும், 1/√2 ப்ளஸ் 1/√2வா. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 + 1 2/√2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் 2 கேன்சல் பண்ணி மேலே √2 அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் என்ன பண்ணாலுமே நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா, முன்னாடி வந்து ஒரு நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது இல்லையா. இங்கே நீங்கள் என்ன தான் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் அது கூட ஒரு நெகட்டிவ் வந்து மல்டிப்ளை ஆகும்போது கண்டிப்பாக எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 3π/4ஓட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வாக தான் கிடைக்குது. ஸோ எஃப் டபுள் டேஷ் வந்து லெஸ் தென் 0வாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அது என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க லோக்கல் மேக்ஸிமாவாக தான் இருக்கும். தேர்ஃபோர் லோக்கல் மேக்ஸிமா எந்த பாயிண்ட்னா இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் 3π/4. இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து மேக்ஸிமான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூவும் எப்படி தான் இருக்கும்னா மேக்ஸிமம் வேல்யூ தான். அப்போது நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இதில் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் எக்ஸ் ஈக்குவல் டு 3π/4ங்கிற பாயிண்டில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு கிவன் ஃபங்க்ஷன் இல்லையா. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸுங்கிறது. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3π/4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது சைன் 3π/4 மைனஸ் காஸ் 3π/4. இதை நம்ம திரும்பவும் புதுசாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா, சைன் 3π/4 தான் இந்த மாதிரி π மைனஸ் π/4ன்னு கண்டுபிடிச்சி மைனஸ், அதாவது இதோட வேல்யூ ஃபுல்லாகவே வந்து என்னது, சைன் 3π/4ங்கிறது சைன் π/4க்கு ஈக்குவல். சைன் π/4ங்கிறது தான் என்னது 1/√2. இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து சைன் π/4ன்னு வந்துடும் மைனஸ் இது காஸ் 3π/4. ஏற்கனவே என்ன பண்ணோம், காஸ் 3π/4 அப்படின்னா மைனஸ் காஸ் π/4ன்னு நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதை எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் காஸ் π/4 சைன் π/4 அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து 45 டிகிரிக்கு 1/√2 தெரியும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு காஸ் π/4ம் வந்து 1/√2 தான். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2/√2ன்னு கிடைக்கும். இதில் √2 வந்து எப்படி எழுதிக்கலாம், √2 இன்ட்டு √2ன்னு எழுதிக்கலாமா, டிவைடட் பை √2வா. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு √2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, நமக்கு கிடைச்சது
லோக்கல் மேக்ஸிமா கிடச்சிது. அதனால் நம்மளால் மேக்ஸிமம் வேல்யூ தான் கண்டுபிடிக்க முடியும். அது √2 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதுலேயே கொஷின் நம்பர் 5, அதாவது 5th சப்டிவிஷன். இந்த 5th சப்டிவிஷனுக்கும் நம்ம வந்து மினிமா ஆர் மேக்ஸிமா கண்டுபிடிக்கணும். அதே போல் மினிமம் வேல்யூ ஆர் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், f' கண்டுபிடிப்போமா. எக்ஸ் கியூபோட டிஃப்ரென்சியேஷன் 3x², 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x, 9 இன்ட்டு எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1. இப்போது 3x² மைனஸ் 12x ப்ளஸ் 9, இதுதான் வந்து f'(x)ன்னு கிடைக்குது. அடுத்து நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு லெட் f'(x) ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 3x² 12x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இது எல்லாத்துலேருந்தும் 3 வந்து வெளியில் எடுத்துருங்க. இப்போது x², இதில் 3 போயிடுச்சுன்னா மிச்சம் 4 இருக்கும். 4 3s are 12 ப்ளஸ் 3 3s are 9 ஈக்குவல் டு 0. இந்த 3 இங்கே வந்துச்சுனாக்கா 0/3 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்கும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், 3 வரணும். ஆடோ சப்ராக்ஷனோ பண்ணும்போது -4 வரணும். அப்போ -1ம் -3யும் மல்டிப்ளை பண்ணால் 3 கிடச்சிரும். -1யும் -3யும் ஆட் பண்ணால் -4 கிடச்சிரும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்னா x-1 x-3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபேக்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த ஃபேக்டர்ஸை 0க்கு ஈக்குவல் பண்ணோன்னா என்ன ஆகும், x-1 ஈக்குவல் டு 0, இன்னொரு ஃபேக்டர் x-3 ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து x ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ரூட் கிடச்சிருச்சு, x ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் கிடச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா x ஈக்குவல் டு 1, 3, இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு. ஓகே, இப்போ இந்த 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து f''ஓட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சதுமே நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், f''(x) கண்டுபிடிக்கணும். f' வந்து ஏற்கனவே நமக்கு இது ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ அதை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 3 இன்ட்டு x² டிஃப்ரென்சியேஷன் 2x மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1. இது 3 2s are 6 மைனஸ் 12. இதுதான் வந்து f''(x). இப்போ இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு 1 3 இந்த ரெண்டுத்தோட வேல்யூஸும் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது அடுத்தது 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து முதல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் 1. அப்போ f''(1) கண்டுபிடிக்கலாம். 6 இன்ட்டு 1 மைனஸ் 12 which is equal to -6ன்னு வருமா, <0. ஓகே, நெகட்டிவாக கிடைக்குது. அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 3. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 6 இன்ட்டு 3 மைனஸ் 12, அதாவது 18 மைனஸ் 12 6 > 0. இப்போது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு <0 கிடைக்குது, இன்னொரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு <0 கிடைக்குது. அப்போ <0 அப்படின்னு கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த 1 அப்படிங்கிற கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமா. ஓகே, லோக்கல் மேக்ஸிமா ஈக்குவல் டு 1. இது வந்து 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதே போல் இந்த இடத்துல <0 வருதா. அப்போ இந்த 3ங்கிற கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா லோக்கல் மினிமாவாக இருக்கும். இப்போது லோக்கல் மினிமா ஈக்குவல் டு 3. இப்போ 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அதில் ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா லோக்கல் மேக்ஸிமாவாக இருக்குது, இன்னொன்று லோக்கல் மினிமாவாக இருக்குது. ஓகேவா, இப்போது இந்த மேக்ஸிமா பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும், மினிமா பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், x ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட்டுக்கு f(x) என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ஏற்கனவே f(x)ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கிவன் ஃபங்க்ஷன். அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x3. இது வந்து f(x)ங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, x3 மைனஸ் 6x² ப்ளஸ் 9x ப்ளஸ் 15, இதான் வந்து கிவன் f(x). இதில் அப்படியே எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 1³ மைனஸ் 6 இன்ட்டு 1² அப்போ 6 ப்ளஸ் 9 இன்ட்டு 1 9 ப்ளஸ் 15. இப்போது இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15 + 1 16 ஆகிடும். 16 + 9 25.
25 minus 6. 25 minus 6 ஓட வேல்யூ வந்து 19. இப்போ இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அதே போல் மினிமாவை வச்சு நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல 3 கியூப் வரும். 6 into 3 ஸ்கொயர் ப்ளஸ் 9 into 3 ப்ளஸ் 15. 3 கியூப் என்ன வரும்? 3 3s are 9, 9 3s are 27. 6 into 3 3s are 9, 9 3s are 27 plus 15. இப்போ 27, 9 6 are 54 plus 27 plus 50. இப்போ 27ம் 27ம் எவ்வளோ வரும்? 54 வரும். ஏற்கனவே ஒரு -54 இருக்குது. அப்போ -54 ப்ளஸ் 54 எல்லாம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 மட்டும்தான் இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான மினிமம் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 19 கிடச்சிருச்சு, மினிமம் வேல்யூ வந்து 15 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கு வந்து 2 வேல்யூஸுமே கிடச்சிருக்கு. சில கொஷின்ஸுக்கு அதாவது ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் மட்டும் இருந்ததுன்னா ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். அது மேக்ஸிமமாகவும் இருக்கலாம், இல்லை மினிமமாகவும் இருக்கலாம். 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடச்சது ஒரு கொஷினுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அதுக்கு 2 வேல்யூஸ் இருக்கும். ஒன்று 2மே மேக்ஸிமமாக இருக்கலாம், இல்லை 2மே வந்து மினிமமாகவும் இருக்கலாம், இல்லை ஒன்று மேக்ஸிமம் ஒன்று மினிமம் அப்படி கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் 2மே மேக்ஸிமம் மினிமம் வேல்யூவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும், இன்னொரு வேல்யூ வந்து மினிமமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6th சப்டிவிஷன். ஸோ இதில் x/2 + 2/xன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இதை வந்து x/2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2/xஐ 2 into x⁻−1ன்னு நான் வந்து மாற்றி எழுதிக்கிறேன். கீழே இருக்க எக்ஸை வந்து x⁻−1 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போது g' ஆஃப் x கண்டுபிடிக்கலாம். 1/2 கான்ஸ்டன்ட் எடுத்துடலாம். எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இது x⁻n அதோட ஃபார்முலா என்னது, n into x⁻n−1. ஸோ 1/2 into 1 1/2. இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -2 x⁻−2. அப்போ எப்படி எழுதலாம், 1/2 -2/x² எழுதிக்கலாமா. பவர் -2 கீழே வந்தாக்க +2 ஆகிடும். இதுதான் வந்து g' ஆஃப் x. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இந்த g' ஆஃப் x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது 1/2 -2/x² ஈக்குவல் டு 0வா. இப்போ இதை ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா 1/2 ஈக்குவல் டு 2/x²ன்னு வரும். நமக்கு என்ன வேணும்னா எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த x²ஐயும் இந்த 2ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 into x², 2 into 2 4ன்னு கிடைக்கும். இப்போது x ஈக்குவல் டு அதாவது x² ஈக்குவல் டு 2² தட் இஸ் x ஈக்குவல் டு +or-2. ஓகே, எப்போவுமே நம்ம ரூட் எடுக்கும் போது என்ன பண்ணுவோம், +or-2 தான் போட்டுக்குவோம் இல்லையா. இன்னொன்று நமக்கு வந்து இங்கே அடிஷ்னலாக என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா x > 0ன்னு வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு +2வும் -2 ரெண்டுமே வருது. ஆனால் நம்ம வந்து இதில் +2 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னு சொன்னால் நமக்கு கிவன் கண்டிஷனே x > 0ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த -2வை விட்டுடலாம். -2வை விட்டுட்டு +2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 அப்படிங்கிறது தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு f'' வேல்யூ வந்து என்ன வருதுன்னு செக் பண்ணணும். இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து f கிடையாது g. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே கண்டுபிடிச்ச g' ஆஃப் x எழுதிட்டு இது ஜஸ்ட்டு நான் என்னோடய கம்ஃபர்டபுளுக்காக x⁻2ங்கிறது நான் x⁻−2ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னால் அடுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா. அப்போ இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது g'' கண்டுபிடிக்கலாம். 1/2 இஸ் அ கான்ஸ்டண்ட்டை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க 0 ஆகிடும். -2 இன்ட்டு இது x⁻n ஃபார்மேட்டா. அப்போ n into x⁻n−1. இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 into 2 4 ஆகிடும். x⁻−3. ஸோ இதை 4/x⁻3ன்னு எழுதிக்கலாமா. இது வந்து g'' ஆஃப் x. நமக்கு ஏற்கனவே கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது g'' ஆஃப் 2 வந்து என்னென்னு பார்க்கலாம்.
4/2 cube. இப்போ 2 cube-னா 4/2 into 2 into 2ன்னு போட்டுக்கலாமா? 4க்கும் 2க்கும் கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் 1/2. அதாவது g double dash of 2. 1/2 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தானே. அப்போது நமக்கு என்ன வருது? g double dash of 2 is greater than 0ன்னு வந்துருச்சு. அப்போ greater than 0னா நமக்கு கிடைச்ச அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னவாக தான் இருக்கும்? மினிமாவாக தான் இருக்கும். ஸோ லோக்கல் மினிமா தான் நமக்கு என்னது? 2. greater than 0னா கண்டிப்பாக மினிமா தான். அப்போ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் 2 வந்து நமக்கு என்னது? லோக்கல் மினிமா அப்படின்னு கிடைக்குது. மினிமா கிடச்சதுன்னா நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் வேல்யூ தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, ஏற்கனவே நமக்கு இங்கே வந்து ஜி ஆஃப் எக்ஸ், அதனால ஜி ஆஃப் எக்ஸ்னு மாற்றிக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? x/2 ப்ளஸ் 2/x. இதுக்கு x ஈக்குவல் டு 2ன்னு போட்டு தான் நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எக்ஸ் இருக்க இடத்துலலாம் 2 போடுங்க. 2/2 ப்ளஸ் 2/2. இப்போ இது 1 + 1 which is equal to 2. ஸோ மினிமான்னு கிடைச்சிது. இப்போ மினிமம் வேல்யூ வந்து என்ன கிடைக்குது? அதுவுமே 2ன்னு தான் கிடைக்குது. அப்போ இங்கே லோக்கல் மினிமாவும் 2 தான், அதோட மினிமம் வேல்யூவும் வந்து 2 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்குது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஒன்று +2, இன்னொன்று -2. ஆனால் கிவன் கண்டிஷன் படி எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு சொன்னதுனால நம்ம 2வை மட்டுமே எடுத்துக்கிட்டு செக் பண்ணி மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த 6th சப்டிவிஷனோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நம்ம 7th சப்டிவிஷன்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.